இது 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலேயே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 15 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஊறுகாயாகவும் பயன்படுத்திக்கலாம், இந்த தொக்காகவும் நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாயே ஊறுது, அந்த அளவுக்கு தக்காளியோட மனம் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவாங்க, இட்லிக்கு வச்சு சாப்பிடுவாங்க, சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க, தோசைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமுங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். நான் தக்காளியை என்ன பண்ணியிருக்கேன்னா 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி இது. இதை கட் பண்ணலாம் வேண்டாம், அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கழுவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இதுலேயே நமக்கு வந்து இந்த தக்காளி தொக்கு ஊறுகாய் வந்து நமக்கு தக்காளியோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கணும். புளியை ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஒரு புளிப்பு சுவை வந்துடும், தக்காளியோட சுவையை வந்து கெடுத்து விட்ரும். அதனால் பெரிய நெல்லிக்காய் சைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நீங்கள் வந்து கலந்து விடுறோம், சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா காஷ்மீரி சில்லியாக வறுத்துட்டும் நீங்கள் செய்யலாம். நம்மக்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி வந்து பொடி இருக்குது அப்படின்றதுனால காஷ்மீரி சில்லி பொடியும் ரெட் சில்லி பொடியும் அதுக்கப்புறமா நார்மல் சில்லி பவுடர் ரெண்டுமே இருக்குது. அதனால் நான் அப்படியே அதை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி பொடி பண்ணி கூட போடலாம், இல்லை கடையில் கிடைக்கிறத நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு கடுகு, இதுலேயே ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது அப்படியே எடுத்துக்கோங்க, எல்லாமே பொடி பண்ணிடலாம். பெருங்காயமும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கருகு விட்டுறாமல் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த சட்னி கரண்டிலேயே 4 கரண்டி அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், இந்த தக்காளி எல்லாம் உடஞ்சி இந்த தண்ணியும் இதோட சேர்ந்து வந்துருச்சு பாருங்கப்பா. இப்போ இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். பாருங்கள், நல்லா சுருள வதங்கிடுச்சு. இந்த எண்ணெய் தண்ணி எல்லாமே இதோட ஒன்றா சேர்ந்துருச்சு. நல்ல தக்காளியும் வெந்துருச்சு. இதை தோலெல்லாம் எடுக்க வேண்டாம், தோலோடையே போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம மத்து இருந்ததுன்னா மத்துலேயும் கடைஞ்சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிக்கிற மாதிரி இருந்தால், நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோலெல்லாம் எடுக்க வேண்டாம், தோலோடையே சேர்த்து செய்யலாம். அப்போ தான் அந்த தோலோடு சேர்த்து அந்த தக்காளி ஊறுகாய் நமக்கு வந்து வாயில் படும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த தோலெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஆறட்டும், ஃபேன் போட்டு ஆற வச்சிடலாங்க.
பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைக்காமல் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதிலே போட்டு இது எல்லாத்தையும் நான் நைஸாக அரைச்சிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 100 ml அளவுக்கு 100 to 150 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. 150 ml அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். 1.5 கிலோவுக்கு 150 ml அளவுக்கு ஊற்றிக்கிங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், இதை முழுசாக சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல வாசனை கொடுக்கும், அதுக்காக. பாருங்க, இது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம சட்னி கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கறதுக்கு தான் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குவோம். நம்ம வரமிளகாய் தூள் அப்படிங்கிறது 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குவோம். இது ரொம்ப நேரம் வந்து நம்ம ஹீட்லேயே வச்சுருக்கக்கூடாது, கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உப்பு, பெருங்காயம் இதெல்லாமே, இதையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிரும். ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைலில் செய்வோம். இந்த ஒரு ஸ்டைலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொதிச்சு வரும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போயே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். லேசாக அந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து 1-2 மேலே தெரிச்சாலும் அது வந்து இந்த மூடியிலேயே விழுந்துடும். அதனால் நம்ம அந்த மாதிரி லேசாக ஓப்பன் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் வந்து வெளியில் வச்சிங்கனால கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம், இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் போட்டுருங்க. அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் ஆயிரும். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அருமையான தக்காளி தொக்கு ஊறுகாய் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் கீழே விடலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியை வந்து தண்ணியெலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கெட்டே போகாமல் இது 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலேயே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 15 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா சுட சுட சாதம் வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்க, இந்த தக்காளி தொக்கு வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சாதத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம். வீட்டில் வந்து எனக்காக குழம்பு வைக்க முடியலன்னா இதை வச்சுட்டு சாப்பிடலாம். தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு, லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாயும் பயன்படுத்திக்கலாம், இந்த தொக்காகவும் நம்ம வந்து தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாயே ஊறுது, அந்த அளவுக்கு தக்காளியோட மனம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் போட்டோம் பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி தக்காளி தொக்கு ஊறுகாயை நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.